ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்சி அப்படின்னா என்ன, என்எஸ்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதலாவது நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. சரிங்களா, இன்றைக்கி பெருவாரியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சியை காட்டிலும் என்எஸ்சியில் தான் ட்ரேடர் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிற ரீசனையும் நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான எக்ஸ்சேஞ்ச், இது எல்லாத்துக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட், பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன, இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிஎஸ்சி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அதாவது பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச். இதுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. பிஎஸ்சி இஸ் லொக்கேட்டட் அட் டொடால் ஸ்ட்ரீட், மும்பை. இட் இஸ் த ஓல்டஸ்ட் அண்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இன் ஏஷியா. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1875 and was formerly known by the name of the Native Share அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அதாவது நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, நான் எம்பிஏ படிக்கச்ச இந்த வார்த்தைலாம் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, ஏன்னா இது ரொம்ப ஓல்டஸ்ட் அண்ட் ஏஷியாவிலே முதல் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது 1875 என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எழுதியிருக்கணும். அப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இங்கே சென்செக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. 1986 தான் சென்செக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். அதாவது சென்செக்ஸ் அப்போ தான் அறிமுகமே படுத்துகிறாங்க, ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி இண்டெக்ஸ். இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த 30 கம்பெனி. நான் கிளாஸில் நிறையா சமயத்தில் கேட்கக்கூடியதே சென்செக்ஸை டிரைவ் பண்ணுறதுக்கு எத்தனை கம்பெனி தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் எப்போதுமே ஸ்டூடெண்ட்டை கேட்கக்கூடிய பொதுவான கேள்வி. அதாவது நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா பிஎஸ்சியில் இது வரைக்கும் 5000 கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கு. இந்த 5000 கம்பெனிலேருந்து 30 கம்பெனியை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த 30 கம்பெனியை டிரைவ் பண்ணி சொல்கிறது தான் சென்செக்ஸ். இன்றைக்கி நீங்கள் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா பங்குச்சந்தை நிலவரம் என்ன, சென்செக்ஸ் 500 புள்ளிகள் சரிந்தன, இப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்படுவீங்க. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா இந்த 30 கம்பெனியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதை 10 செக்டார்ல இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, இன்னொரு கேள்வி இருக்கும், 5000 கம்பெனியை இந்த 30 கம்பெனியை வச்சு தேர்ந்தெடுத்து சொல்கிறது சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ், கரெக்டாக இருக்கும். நீங்கள் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சியோட இண்டெக்ஸை பார்த்து அதனுடைய அப் ட்ரெண்டாக, ஏன்னா செக்டார் வைஸ் இதுலேயுமே 20,000 கோடி டேர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனி தான் லிஸ்ட் ஆகும். மேஜராக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50லையோ சென்செக்ஸ்லையோ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ அளவு டேர்ன் ஓவர் இருந்தால் தான் அதில் லிஸ்ட்டே ஆகும். அப்படி இருக்கும்போது இதனுடைய டேட்டாவை செக் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கரெக்டாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா, ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்தியாவில் மொத்தம் எத்தனை எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா எல்லாருமே பிஎஸ்சி என்எஸ்சி தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக 22 இருந்துச்சு, இப்போ 23 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. சரிங்களா, இல்லை வேர்ல்டு வைடு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்எஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை 1992 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, இதுவுமே மும்பையில் தான் இருக்கு. சரிங்களா, இப்போது இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா சென்செக்ஸ்க்கு எப்படி 30 கம்பெனியை டிரைவ் பண்ணி சொல்கிறாங்களோ அதுபோலவே நெஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் என்எஸ்சியில் 2050 கம்பெனிக்கு மேலே லிஸ்ட் ஆகிருக்கு. இதில் டாப் 50. சரிங்களா, இதை எடுத்து டிரைவ் பண்ணி சொல்கிறதா நெஃப்டி. ஆனால் ட்ரேடரை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெஃப்டியில் தான் ட்ரேடை அதிகமாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதை டிரைவ் பண்ணி, ஆனால் பெருவாரியான மக்களுக்கு என்ன அப்படின்னா இதை டிரைவ் பண்ணி சொல்லும்போது புரிதல் இருக்காது. ஏன்னா சென்செக்ஸ் தான் நம்ம சின்ன வயசுலேருந்தே கேள்விப்படுவோம். நெஃப்டிங்கிறது இப்போ ரீசன் சமயத்தில் தான் நம்ம கேள்விப்படுவோம். ஒரு ட்ரேடருக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் பெருவாரியாக ட்ரேடு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு என் பார்வையில் பார்த்தீங்க அப்படின்னா அது என்எஸ்சி சைட் தான் இருக்கும். சரிங்களா, இது ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க எப்போ செபி அப்படின்னா 1993 என்ன பண்ணுறாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணிடுறாங்க. அப்போது ஓவராலாக வேர்ல்டு வைடு இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. சரிங்களா, ஒன்று பிஎஸ்சி, இன்னொன்று என்எஸ்சி அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். பிஎஸ்சியில் 5000 கம்பெனி இருக்குது, அதுலேருந்து 30 கம்பெனி டிரைவ் பண்ணி சொல்கிறது தான் சென்செக்ஸ். நெஃப்டியை பொறுத்த மட்டும் 2050 கம்பெனிக்கு மேலே லிஸ்ட் ஆகிருக்கு. அதில் இருந்து 50 கம்பெனியை டிரைவ் பண்ணி சொல்கிறது தான் நெஃப்ட். சரிங்களா, இந்த நெஃப்ட்டை இனிமேல் நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். இது இரண்டுக்குமே தனித்தனியான வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட்டை போய்ட்டு என்எஸ்சி இந்தியா அப்படி நீங்கள் கொடுத்தாலே போதும், பிஎஸ்சி இந்தியா அப்படி நீங்கள் கொடுத்தாலே உங்களுக்கு அந்த ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு வர லிங்க்கில் கூகுளில் கிளிக் பண்ணி அதெல்லாம் செக் பண்ணிங்க அப்படின்னா ட்ரேடுக்கு அந்த லைவ் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாமே யூஸ்ஃபுல் ஆகும். எந்த விதமான டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.